ஓம் நம சிவாய. பக்தர் கோடி அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நம்ம வரும்பொழுது எதையும் கொண்டுன்னு வரவும் இல்லை, கொண்டுன்னு போவதும் இல்லை என்று இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். இருந்தாலும் எல்லாரும் கஷ்டம்தான் படுகிறார்கள். இந்த உலகத்தில் எல்லாரும் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். ஏன்னா நல்ல ஒரு மனதை தெளிவாக வைத்து கொள்வது கிடையாது, இறைவன் மேலே பக்தி வைப்பது கிடையாது, குணம் போனபடி மனம் போனபடி போகக்கூடாது. அதனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படுவோம். நம்மளுக்கு நல்ல மன சந்தோஷம் வேண்டும் என்றால் மனதை இறைவனிடம் முழுமையாக கொடுத்து விட வேண்டும். நம்மளுக்கு எந்தவித சிந்தனையும் நம்ம வைக்கக்கூடாது, எந்தவித ஒரு ஆசையும் வைக்கக்கூடாது. நம்ம இல்லறத்தில் இருந்து கொண்டே நம்ம இறைவனை கண்டிப்பாக நம்ம நிச்சயமாக இல்லறத்தில் இருந்து நம்ம இறைவனை புரிந்து கொள்ளலாம். சன்னியாசியாக போகாமல் இந்த வீட்டில் நாமளே சன்னியாசியாக ஆகிவிட்டோம். இந்த மனசை சன்னியாசி போல் தூய்மையாக வைத்து கொண்டாலே இந்த மனம் எதற்காகவும் கஷ்டப்படாது, அதுக்காக கவலைப்படாது, எதுக்காகவும் துன்பமாக நம்ம ஆக மாட்டோம், துன்ப நிலையில் நம்ம இருக்க மாட்டோம். அதனால் ஒருவரும் நம்ம மனதை தெளிவுபடுத்தி சந்தோஷப்படுத்தி ஆனந்தப்படுத்தினாலே நம்மளுக்கு மனம் நம்ம ஆரோக்கியம் நம்மளுக்கு இறைவன் நிச்சயமாக நம்மளுக்கு கொடுப்பார். நம்ம ஆரோக்கியமாக இந்த உடலை தூய்மைப்படுத்தி வைப்பார். இந்த மனம் பரிசுத்தமாக இறைவன் நம்மளுக்கு கொடுப்பார். யாரும் ஒரு துளி கூட நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த வாழ்க்கையில் துன்பப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாருமே கஷ்டப்படுகிற காரணம் என்ன காரணம் என்றால், புரிந்து கொள்ளாமல் நம்ம எல்லா விஷயத்துக்கும் கவலைப்பட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு ஆசைப்பட்டு கொண்டு இருப்பதால் தான் நம்ம எல்லாரும் நம்ம துன்ப நிலையில் இருக்கிறோம், இன்ப நிலைக்கு வருவது கிடையாது. அதனால் எல்லாரும் இறைவனை நினைத்து நம் மனசை எது மேலேயும் ஆசை இல்லாமல் சிவசிவா என்று இருந்தாலே நம்மளுக்கு இறைவன் சந்தோஷத்தை கொடுப்பார். இப்போ நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு சந்தோஷத்தை இறைவன் கொடுத்துருக்கிறார் என்று யாரும் உணர்வது கிடையாது.